ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் எப்பயுமே ஒரு 4 டைப்ஸில் முட்டையை செய்வேன். அது என்னென்னு பார்த்துட்டுலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தவா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்னு தெரியுதா, ஆம்லேட் தான் போடுறேன். ஏன்னா என் குழந்தைங்களுக்கு ஆம்லேட்லாம் இந்த மாதிரி போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். வேக வச்சு கொடுங்க, அதுவும் ரொம்ப நல்லது. இப்போ சில குழந்தைங்க வேக வச்ச முட்டை சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம பெப்பர் ஆட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். சளி டைமில் நீங்கள் இந்த மாதிரி பெப்பர் போட்டு குழந்தைங்களுக்கு முட்டை கொடுங்க. மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிடுறேன். சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ முட்டையை திருப்பி போட்டுடலாம். குழந்தைங்களுக்கு நாட்டு கோழி முட்டை கிடச்சா கண்டிப்பாக கொடுங்க. இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். இதுலேயும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி இதுலேயே பெப்பர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிடலாம். குழந்தைங்க நிறைய பெப்பர் சாப்பிடுவாங்களா, இன்னும் நிறைய கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதேமாரி ஒரு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ முட்டையை ஊற்றியாச்சு. ஒரு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இன்னொரு ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஆம்லேட் பார்த்துடலாம். ஒரு முட்டையை நல்லா உடச்சி கலந்து விட்டுடுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், அதுமாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு முட்டையிலெல்லாம் பெப்பர் ஆட் பண்ணி கொடுங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம தவாவை ஹீட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கலந்து வச்ச முட்டையும் ஊற்றிடலாம். நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். பார்க்கவே செம்மையாக இருக்குது. திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதான், இன்னொரு ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆம்லேட் பார்த்தோம். இப்போ முட்டையை வாங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் அவருக்கு முட்டையே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், சால்ட், குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. சால்ட்டு தேவையான அளவுக்கு. இப்போ 5 பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. இதில் இந்த பூண்டை தட்டி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதனோடய டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த முட்டையை இந்த மசாலாவில் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதேமாரி எல்லா முட்டையிலையும் டிப் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். நம்ம எல்லா முட்டையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான முட்டை ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.